இன்றைய பேச்சாளர் சென்னையில் இருந்து கிரவுன் டைமண்ட் டாக்டர் எஸ் ரஞ்சன் எம்பிபிஎஸ் எம்டிடிஎம் கார்டியாலஜி அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். 2000ஆவது ஆண்டில் டிஎக்ஸ்என் இந்தியாவில் ஆரம்பிக்கும் போதே உறுப்பினராகி முன்னோடி டிஎக்ஸ்என் உலக தலைவராக திகழ்பவர். ஆங்கில மருத்துவத்தில் எம்பிபிஎஸ் எம்டிடிஎம் இருதயவியல் என்ற மிக உயர்ந்த பட்டம் பெற்றவர். இந்தியாவின் முன்னாள் 2 ஜனாதிபதிகளுக்கு தனிப்பட்ட இருதய மருத்துவ நிபுணர் என்ற பெருமையை பெற்றவர். சென்னை ராமச்சந்திரா மிஷன் மருத்துவமனையில் இருதயவியல் பேராசிரியராக பணிபுரிந்தார். அமெரிக்காவில் உள்ள உலகின் மிகப்பெரிய இருதய நோய் மருத்துவமனையான மேயோ கிளினிக்கு விஜயம் செய்பவர். சென்னையில் உள்ள அப்பல்லோ மற்றும் விஜயா மருத்துவமனைகளுக்கு ஆலோசகராக சேவைகள் செய்தவர். தமிழகத்தின் முதல் இருதயவியல் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்களின் புதல்வர் ஆவார். சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஸ்பைருலினா ஆராய்ச்சிக்கு பெரிதும் மூல காரணியாக சேவை புரிந்தவர். டாபிக் ஆஃப் த டே: டிஎக்ஸ்என் வர்ஜின் கோகனட் ஆயில் பெனிஃபிட்ஸ் பை டாக்டர் எஸ் ரஞ்சன் எம்டிடிஎம் கார்டியாலஜி ஃப்ரம் சென்னை. அதாவது டிஎக்ஸ்என் கன்னி தேங்காய் எண்ணெய் மருத்துவ பலன்கள் என்னும் தலைப்பில் சென்னையில் இருந்து கிரவுன் டைமண்ட் டாக்டர் எஸ் ரஞ்சன் எம்பிபிஎஸ் எம்டிடிஎம் கார்டியாலஜி அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். ஒரு பவர்ஃபுல் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். டிஎக்ஸ்எனோட பவர்ஃபுல் ப்ராடக்ட் அது என்னதுன்னாக்க டிஎக்ஸ்என் கேனோ ஆர்கானிக் வர்ஜின் கோகனட் ஆயில். இது ஒரு ஆரோக்கியமான எண்ணெய். உலகத்தில் நமக்கு இருக்கிற எண்ணெய்களில் தேங்காய் எண்ணெய் மிகச்சிறந்த எண்ணெய். அது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு மிகவும் சிறந்தது. இப்போ இந்த டிஎக்ஸ்என்ல இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் எங்கே தயாரிக்கிறாங்கனாக்கா பாண்டிச்சேரி ஃபேக்ட்ரியில் இன்னைக்கு தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு மாடர்ன் ப்ராசஸிங் பண்ணுறாங்க. அதாவது கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கை, அதாவது கோல்டு கம்ப்ரெஷன் மெத்தட், அதை யூஸ் பண்ணி நமக்கு இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் கொடுக்குறாங்க. அதில் முக்கியமாக கேனோடர்மா சேர்த்துருக்குறாங்க. மூலிகைகளில் அரசன் அப்படின்னு நாம் குறிப்பிடுற அந்த கேனோடர்மாவை சேர்த்து இந்த வெர்ஜின் கோகனட் ஆயிலை சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு எண்ணெயாக இருக்கிறது. இப்போ பொதுவாக நாம் பல விதமான எண்ணெய்களை பயன்படுத்துகிறோம். முக்கியமாக நம்ம உணவு தயாரிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லாமல் நிறைய உணவுகள் தயாரிக்க முடியாது. ஸோ எண்ணெய் ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள். எண்ணெய் இல்லாமல் எந்த சமையலும் நடக்க முடியாது. ஸோ அப்போது பலவிதமான எண்ணெய்களை நாம் பயன்படுத்துகிறோம். அந்த எண்ணெய்கள் உடலுக்கு நல்லதா இல்லை எது மிகச்சிறந்த எண்ணெய் அப்படிங்கிற பார்க்க போனால் அதில் நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்குது. ஸோ எண்ணெய் பொதுவாக 3 விதமான வழிகள்னால சீடு, நட்ஸு, பிளான்ட், தாவரத்தில் இருந்தோ இல்லைன்னா அதனுடைய கொட்டையில இருந்தோ அது பிரித்து எடுக்கிறாங்க. ஒன்று கோல்டு கம்ப்ரெஷன் மெத்தட், கோல்டு ப்ரெஸ்ட் மெத்தட்னு சொல்கிறாங்க. அது இயற்கையாகவே பிழிஞ்சி அந்த எண்ணெய் எடுக்கிறது, அதான் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது எக்ஸ்பெல்லர் ப்ராசஸிங்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த 2 இதுக்கும் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு டைப் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு அந்த எண்ணெய் எடுக்கிறது. அது சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். சால்வெண்ட்னாக்க கரையக்கூடிய அந்த எண்ணெயை பிரிச்சிருக்கக்கூடிய ஒரு திரவத்தை இல்லை ஒரு பொருளை பயன்படுத்தி அதிலிருந்து எடுப்பாங்க. ஸோ நான் குறிப்பிட்ட மாதிரி முதல் 2 மெத்தடில் நிறைய மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த ஆயிலை எடுக்கிறதுக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸிங் மெத்தட். ஸோ இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் அப்படிங்கிறதுக்கு கன்னி ஆயில், கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய்னு சொன்னார். ஏன்னா அதில் எந்த விதமான அடல்ட்ரேஷனும் பண்ணுறதில்லை, இல்லை கெமிக்கல்ஸ் போடுறதில்லை. அதான்
அதுல விசேஷம். இது வந்து யூஸ்வலா நம்ம செக்கு என்னன்னு சொல்றோம். இந்த செக்கு எண்ணெய் எப்படி எடுக்கிறதுனாக்க, தேங்காயை காய வச்சு அந்த கோப்புரான்னு சொன்னா அந்த கொப்பரை தேங்காயில இருந்து எடுப்பாங்க. இதுல என்ன நம்ம பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா, காய வைக்கிறப்போ அதுல இருக்கக்கூடிய அந்த நீரெல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்துடுது. அதோட சில சத்துக்களும் வெளியேறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த ட்ரைட் கோப்ரால. ஆனா நம்ம வெர்ஜின் கோகோனட் ஆயில்ல என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அப்படியே பச்சை தேங்காயிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், அதை காய வைக்கிறது இல்லை. ஸோ இதுல ஒரு தனித்தன்மை என்னன்னாக்கா, இதுக்குன்னு ஒரு சுவை இருக்கு, ஒரு டேஸ்ட் இருக்கு, ஒரு மனம் இருக்கு. இப்போ தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம மோந்து பார்த்தால சுத்தமான தேங்காய் எண்ணெய்னாக்க அதுக்கு ஒரு இயற்கையான அந்த குணம் இருக்கணும், அந்த ஒரு நறுமணம் இருக்கணும். ஸோ அதுல வேற விதமான நறுமணங்களும் இப்போ வந்து நிறைய சேர்க்குறாங்க. அது வந்து அதனுடைய தன்மையை வந்து குறைச்சிடும். எந்த விதமான கெமிக்கலும் இதுல வந்து ஆட் பண்றது இல்லை. அப்படியே இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய தேங்காயிலிருந்து இருக்கக்கூடிய அந்த எண்ணெய். இப்போ ரிஃபைனிங் ப்ராசஸ்ன்னு நம்ம சொன்னோம்னாக்கா, அந்த எண்ணெயை வந்து பதப்படுத்துறது நிறைய ஆர்டிஃபிஷியலா கெமிக்கல்ஸ் சேர்ப்பாங்க. பட் நம்ம வெர்ஜின் கோகோனட் ஆயில்ல, டிஎக்ஸ்என் வெர்ஜின் கோகோனட் ஆயில்ல வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பண்றது இல்லை. எண்ணெயோட அந்த கலர் வந்து சமயத்துல பாத்தீங்கன்னாக்க, டிஃப்ரெண்ட் பலதரப்பட்ட எண்ணெய்க்கும் ஒரு விதமான நிறம் இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னாக்க, அதை ப்ளீச் பண்ணுவாங்க. ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அந்த கலரை போக்குவாங்க. உடை தயாரிக்கிற கூட கிளாத் துணி தயாரிப்பு கூட அதை டோட்டலா ப்ளீச் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க சாயம் பூசுவாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி இதில் வந்து யூஸ் பண்றது கிடையாது, ப்ளீச்சிங்கே கிடையாது. நான் டியோட்ரைஸ்னா எந்த விதமான அந்த வாசனை பொருளும் அதுல சேர்க்கறது இல்லை. இப்போ இன்னொரு டெக்னிக்கு இப்போ அடாப்ட் பண்ணுவாங்க, அதாவது ஹைட்ரஜனேஷன் சொல்லிட்டு. ஹைட்ரஜனேஷனாக்க அந்த எண்ணெயில வந்து நம்ம ஹைட்ரஜன் மாலிக்யூல விடுறப்போ அது ஒரு ஆரோக்கியமான எண்ணெய் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஹைட்ரஜனேட் பண்ண வந்து கொஞ்சம் சொலிடிஃபிகேஷன் ஆயிடும் கொஞ்சம், அதாவது இப்போ டால்டா உங்களுக்கு தெரியும் அந்த கன்சிஸ்டன்ட்ல வந்துடும், அந்த க்ரீம் மாதிரி வந்துடும். ஸோ இட் இஸ் டோட்டலி இன் லிக்விட் ஃபார்ம். அண்ட் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இது கோல்டு ப்ராசஸிங் டெக்னிக்ல வந்து இதை வந்து டிஎக்ஸ்என் கோகோனட் ஆயில் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, இந்த தேங்காய் எண்ணெயில வந்து ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்கு, அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட் கண்டென்ட் அதிகமா இருக்கு, கொழுப்பு அதிகமா இருக்கு. ஆனா இருக்கிற கொழுப்பு எல்லாம் வந்து நிறைய சதவீத கொழுப்பு, இதுல இருக்கக்கூடிய கொழுப்பு வந்துட்டு நல்ல கொழுப்பா இருக்குது. அதுதான் நம்ம வந்து குட் ஃபேட் அண்ட் பேட் ஃபேட்ஸ்ன்னு சொல்றோம். இதுல வந்து குட் ஃபேட்ஸ், அதாவது நல்ல விதமான கொழுப்பு சத்து இதுல இருக்கிறதுனால அதை வந்து எந்த விதத்திலையும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதிக்காது. ரெண்டாவது முக்கியமான தன்மை என்னன்னாக்க, இட் இஸ் ஸ்லோ டு ஆக்சிடைஸ். இப்போ எந்த ஒரு பொருளையும் வந்து வெளியே வச்சோன்னாக்க அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கும், அதனால அதனுடைய தன்மை மாறும். முக்கியமாக குறிப்பிடுவாங்க, எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஆப்பிளை கட் பண்ணி வச்சோன்னாக்க ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ப்ரௌன் கலர்ல ஒரு லேயர் இருக்கும். அது வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ். அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஆச்சுன்னாக்க அந்த உணவு வந்து சுத்தமா இருக்காது. அதே மாதிரி இந்த கோகோனட் ஆயில் வந்து இட்ஸ் ஸ்லோ டு ஆக்சிடைஸ். வெளியே வச்சா கூட வந்து அது ஆக்சிடைஸ் ஆக அண்ட் ரெசிஸ்டன்ட் டு ரான்சிடிஃபிகேஷன். அது என்னன்னாக்க, அந்த எண்ணெய் தீஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா, இது தீஞ்சு போறதுக்கு வாய்ப்பு குறைவு. மீதி எண்ணெய்ங்க மாதிரி இல்லை, இதை தீஞ்சு போறதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்போ இப்போ சட்டியில எண்ணெய் சூடு பண்ணாக்க புகை வரும், அப்புறம் வந்து தீஞ்சு போற மாதிரி கருகுன மாதிரி இந்த வாசனை வரும். அப்போ அந்த எண்ணெய் வந்து கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இதனுடைய ஷெல்ஃப் லைஃப் யூஸ்வலா பார்த்தீங்கன்னாக்க 24 டிகிரி செல்சியஸ்ல வந்து 6 மாசம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் நம்ம டிஎக்ஸ்என் வெர்ஜின் கோகோனட் ஆயில்ல நீங்க அதை லேபிளிங் பார்த்தீங்கன்னாக்க
18 மாதம் கொடுத்துருப்பாங்க அதனுடைய ஷெல்ஃப் லைஃப். ஸோ அந்த எண்ணெய் வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு எந்த விதமான கெமிக்கலும் ஆட் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி, நம்ம வந்து அந்த கட்டிங் டெக்னாலஜி கோல்டு கம்ப்ரெஷன் மெத்தடில் அந்த டிஎக்ஸன் வெர்ஜின் கோகனட் ஆயிலை நம்ம தயாரிக்கிறதுனால அது வந்து அவ்வளோ எளிதாக கெட்டு போகாது. நீண்ட நாள் அது வந்து அதனுடைய தன்மையை தக்க வச்சுக்கும். இதில் இன்னொன்று சொல்லுவாங்க, எந்த எண்ணெயில் வந்து ஸ்மோக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆயிலை ஹீட் பண்ணுறப்போ அதுலேருந்து புகை வரும்னு சொன்னேன் இல்லையா. யூஸ்வலாக நம்ம ஏதாவது பொரிக்கணும் அப்படின்னாக்க எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு தான் அப்போ அதில் போடுவோம். உதாரணத்துக்கு வச்சுன்னா நீங்கள் பூரி செய்கிறீங்களோ இல்லை அப்பளம் பொரிக்கிறீங்களோ அந்த மாதிரி உணவுக்கெல்லாம் என்ன பண்ணணுன்னாக்க ஹை அதாவது அந்த ஹீட் வேணும். அப்போ அது ஸ்மோக் வரக்கூடாது. அந்த ஸ்மோக் வந்துச்சுனாலே வந்துட்டு அந்த எண்ணெய் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு குணம் என்னன்னாக்க ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகம், 232 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்கள் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் தெரியும், அது வந்து 100 டிகிரி செல்சியஸ். ஸோ இது வந்து 232 டிகிரி செல்சியஸில் அந்த ஸ்மோக் பாயிண்ட் இருக்கிறதுனால அவ்வளோ எளிதாக அது வந்து நம்ம சுட வச்சாலும் அது வந்து கெட்டு போகாது. முக்கியமாக அந்த டீப் ஃப்ரைங்க்கு வந்து இது ஒரு உன்னதமான ஆயில். இப்போ கோல்டு ப்ரெஸ்ட் மெத்தடுக்கு என்ன ஒரு முக்கியமான டெக்னாலஜி என்னன்னாக்க அதனுடைய டெம்பரேச்சர். அந்த மாதிரி இப்போ செக் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அந்த செக்கில் வந்து அவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகாது. நார்மலாக வந்துட்டு செக்கில் அரைக்கிறப்போ அந்த ஃப்ரிக்ஷனில் ஒரு ஹீட் உருவாகும். அது வந்து எப்போவுமே 50 டிகிரிக்கு உள்ளார தான் இருக்கும். 50 டிகிரி செல்சியஸ், அது 120 டிகிரி ஃபாரன்ஹைட், அதுக்கு மேலே போகாது. ஸோ அந்த எண்ணெய் வந்து சூடாகலைனாக்கா அதனுடைய இயற்கையான குணங்கள் மாறாது. அதே மாதிரி தான் இந்த கோல்டு கம்ப்ரெஷன் மெத்தடில் பண்ணுறப்போ அதை சூடு பண்ணாமல் அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறது. எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு அளவு குறிப்பிடுறாங்க. அதாவது 30,000 பவுண்ட் பெர் ஸ்கொயர் இன்ச் அப்படின்றாங்க. அது டெக்னிக்கலாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது 30,000 பவுண்ட் பெர் ஸ்கொயர் இன்ச் ப்ரெஷர் கொடுத்தா அந்த எண்ணெயை பிரித்து எடுப்பாங்க. பிரித்து எடுக்கிறதுக்கு உண்டான அந்த டெக்னிக் கிடைக்கும்னு சொல்லி அதுக்கு நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி தான் நம்ம மாடர்ன் மிஷின்னால பாண்டிச்சேரி ஃபேக்ட்ரியில் நமக்கு இந்த கோல்டு ப்ராசஸ் வெர்ஜின் கோகனட் ஆயில் தயாரிக்கிறாங்க. இப்போ இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் நியூட்ரிஷன், அதாவது என்ன சத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க அதிகமான ஒரு எனர்ஜின்னு சொல்றப்போ அந்த கிலோ கேலரிஸ்ல எரிபொருள்ல அதனுடைய தன்மை வந்துட்டு என்னன்னாக்க 120 கிலோ கேலரிஸ் இருக்கு. ஒன்னொன்னுக்கும் இவ்வளவு அதனுடைய சக்தி இருக்குன்னு நம்ம குறிப்பிடுவோம். அதை வந்து கிலோ கேலரிஸ்ல சொல்லுவோம். நார்மலா ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு ஒரு 1500 இருந்து 2500 கிலோ கேலரிஸ் வந்து உணவுல இருந்து வரணும். அது சில பேருக்கு கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதிக கேலரிஸ் தேவைப்படும். அப்போ அவங்க வந்து நிறைய உழைப்பவர்களுக்கும் கடுமையாக உழைப்பவர்களுக்கு வந்து அந்த கேலரிஸ் அதிகமாக தேவைப்படும். அவங்களுக்கு 3000 கேலரிஸ் கூட கண்டிப்பாக வேணும். அப்போ தான் அவங்க வந்து வேலை செய்ய முடியும். ஸோ இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க அந்த கலரிஃபிக் வேல்யூ அதிகமாக இருக்கு. 120, அது ஒரு டேபிள் ஸ்பூன் மேலே போட்டுக்கிறாங்க. 14 கிராம்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூனுங்கிறது. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 ml வைங்களேன் ஒரு டேபிள் ஸ்பூன். ஸோ இதில் வந்து டோட்டல் லிப்பிட்ஸ் அந்த ஃபேட் எவ்வளோ இருக்குன்னாக்க 14 கிராம்ஸ் %. அதே மாதிரி இதில் வேற நார்ச்சத்து கிடையாது, ஃபைபர் கிடையாது, சுகர் கிடையாது, ஃபேட்டி ஆசிட்ஸ். இதில் இன்னும் இருக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு இன்கிரீடியன்ட் என்னன்னாக்க ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கு. அது தமிழாக்கம் என்னன்னு எனக்கு தெரியல. இது டோட்டலி சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து
இதில் குறிப்பிட்டிருக்காங்க 11,999. இந்த ஃபேட்டி ஆசிட் காம்பனண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா எண்ணெய்க்கும். முக்கியமாக இந்த தேங்காய் எண்ணெய்க்கு வெர்ஜின் கோகோனட் ஆயிலுக்கு என்ன ஒரு தனித்தன்மைனாக்க ஹை ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட்டு. அதில் முக்கியமாக இப்போ எண்ணெயை பிரிக்கிறப்போ உடம்புல வந்து அது இப்போ இந்த மெட்டபாலிசம் நடக்கிறப்ப அது அந்த ஆயில் வந்து பிரிக்கும், டிக்ரடேஷன் ஆகும் பயோகெமிக்கல் ப்ராசஸ்னால. அப்போ ஸ்மால் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ், லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ், மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு அந்த அந்த வகையில் அவங்க பிரிப்பாங்க. ஸோ இதில் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அதில் வந்து இட் கண்டெய்ன்ஸ் மோர் ஆஃப் மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ், MCTன்னு சொல்லுவாங்க. மீடியம் ட்ரெயின் அது உடலுக்கு நல்லது, இருதயத்துக்கு நல்லது. இதில் வந்து 0 கொலஸ்ட்ரால். ஸோ ஆனால் கொழுப்பு இருக்கு, ஆனால் நல்ல கொழுப்பு இருக்கு, ஆனால் கொலஸ்ட்ரால் இல்லை. அதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயிலில். இதில் 48% லாரிக் ஆசிட் இருக்கு. நம்ம DXN கேனோ ஆர்கானிக் வெர்ஜின் கோகோனட் ஆயிலில் 48% லாரிக் ஆசிட் இருக்கு. இதில் லிட்ரேச்சரில் பார்க்குறப்போ இந்த கோகோனட் ஆயிலுக்கு வந்து 45 to 55% ஆஃப் லாரிக் ஆசிட் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம DXN வெர்ஜின் கோகோனட் ஆயிலில் வந்து 48% இருக்குது. ஸோ இந்த லாரிக் ஆசிட் இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குது என்னன்னாக்க, நம்ம தோலுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. இந்த லாரிக் ஆசிடுக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அப்போ எண்ணெயை நம்ம உடம்புல தடவுறப்போ அந்த தோலுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. அதே சமயத்துல இந்த தேங்காய் எண்ணெய் வந்து உள்ள உட்கொள்ளலாம். அது வந்து லிவர், பேன்க்ரியாஸ், தைராய்ட் கிளாண்ட்ஸுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இட்ஸ் பெஸ்ட் ஃபார் இன்டர்னல் கன்சம்ஷன் அண்ட் ஆல்சோ எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன். அதாவது உள்ளேயும் குடிக்கலாம், வெளியேயும் நம்ம வந்து உடம்புல வந்து தடவிக்கலாம். அப்போ 2 உபயோகமும் அதுக்கு இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னாக்க, விட்டமின் இ கண்டென்ட் அதிகமாக இருக்கு. ஸோ விட்டமின் இ கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னா அது வந்து ஒரு நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் இ. அதே சமயத்தில் விட்டமின் இ வந்து நமக்கு தோலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் விட்டமின் இ. அது கமர்ஷியலாக நிறைய விட்டமின் இ கேப்சூல்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ அது வந்து தோலுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விட்டமின். நமக்கு ஒரு இந்த DXN கேனோடர்மால ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னாக்க, இதுல 1% கேனோடர்மா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல கொஞ்சம் அளவுல அவங்க சேர்த்திருந்தாலும் நம்மளுடைய பிராண்டுக்காக அவங்க வந்துட்டு அதை சேர்த்திருக்காங்க. 1% கேனோடர்மா ஒரு 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 தனித்தன்மையான ஒரு வெர்ஜின் கோகோனட் ஆயில். அப்போ DXN கேனோ ஆர்கானிக் வெர்ஜின் கோகோனட் ஆயில்னாக்க அந்த 1% கேனோடர்மா இதுல இருக்கு. இது ஏற்கனவே குறிப்பிட்டேன். அதாவது இந்த DXN ஆர்கானிக் வெர்ஜின் கோகோனட் ஆயிலில் வந்துட்டு எந்த விதமான கொலஸ்ட்ராலும் கிடையாது, டிரான்ஸ் ஃபேட்ஸும் கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டுமே ஹை கொலஸ்ட்ராலும் டிரான்ஸ் ஃபேட்ஸும் வந்து உடம்புக்கு கெடுதல். ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் நல்லது. அதாவது அந்த ஃபேட்டோட பிரேக் டவுன் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதில் முக்கியமாக ஒரு 3 விதமான காம்பனன்ட்ஸ் இருக்கு. லாரிக் ஆசிட், அது ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன், 48% இருக்கு. அடுத்தது கேப்ரிலிக் ஆசிட்னு ஒன்று இருக்கு, அது வந்து 5.2% இருக்கு. கேப்ரிக் ஆசிட் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு, அது வந்து 5.17% இருக்கு. இதனால என்ன நமக்கு நன்மை அப்படின்னாக்கா, நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு நல்லது. 2வது ஹார்ட்டுக்கும் நல்லது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் வெர்ஜின் கோகோனட் ஆயில், DXN ஆர்கானிக் வெர்ஜின் கோகோனட் இருக்கக்கூடிய அந்த லாரிக் ஆசிட், கேப்ரிலிக் ஆசிட், கேப்ரிக் ஆசிட், விட்டமின் ஏ, இதுக்கெல்லாம் வந்து
உடலுக்கு நல்லது, ஆரோக்கியத்துக்கு நல்லது. இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எலிமினேட் பண்ணக்கூடிய, உடல்ல இருந்து நீக்கக்கூடிய அந்த சக்தி. ஏன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், அது எவ்வளவு மோசமான டாக்ஸின்னு சொல்லிட்டு, நஞ்சுன்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு பாடியில சில ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸ் எல்லாம் இருக்கு, சிஸ்டம் இருக்கு. பட் இந்த நமக்கு கோகனட் ஆயில்ல இருக்கக்கூடிய அந்த விட்டமின் இ, விட்டமின் ஏ வந்து நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அப்போ அந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் இருந்து நம்ம உடலை பாதுகாக்குது. இதுக்கு குறிப்பிட்ட மாதிரி அதாவது இட் ஹஸ் காட் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ். பொதுவா இன்ஃப்ளூயன்ஸா, அதாவது ஃப்ளூ, மீசில்ஸ், ஹெப்படைட்டிஸ் சி, எய்ட்ஸ் வைரஸ் இதெல்லாம் கொல்லக்கூடிய சக்தி இருக்கு. அதே மாதிரி இதுக்கு ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷனும் இருக்கு. முக்கியமா இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய பாக்டீரியால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை வரவிடாம தடுக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு மருத்துவ குணம் இது இருக்கு. முக்கியமா த்ரோட் இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், பல் அந்த கம்ல அதாவது ஈரில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன், இதெல்லாம் நுரையீரலுக்கு இதுக்கெல்லாம் நல்லது. ஏன்னா பேசிக்கலி இதுக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் உண்டு. அதே மாதிரி ஃபங்கஸ், ஃபங்கஸ்னாக்க நிறைய நம்ம ஸ்கின்ல நிறைய ஃபங்கல் டிசீசஸ் வரும். ரிங்வார்ம், காமனா ரிங்வார்ம், அத்லீட்ஸ் ஃபுட், இந்த டயப்பர் ரேஷ் அண்ட் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ என்னென்ன இன்ஃபெக்ஷன் ஸ்கின்ல வருதோ அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு மருந்தாக அமையும். ஏன்னா இதுக்கு ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இட் ஹஸ் காட் ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ஆக்ஷன்ஸ். ஸோ அதனால இன்ஃபெக்ஷன், எந்த விதமான ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. DXN வெர்ஜின் கோகனட் ஆயில் ஆஸ் அ ரிலீவர். ரிலீவர்னாக்க ஒரு சில உபாதைகள் உடம்புல இருந்தனாக்க அதை நீக்கக்கூடிய அந்த சக்தி இதுக்கு உண்டு. முக்கியமா pancreas and enzymatic systems of the body. ஸோ என்சைம் ஆக்டிவிட்டியை சமச்சீராக்குவதற்கு, கரெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த எஃபெக்ட் இருக்குது. சக்கரை வியாதிக்கும் இது வந்து பயன்படலாம். ஏன்னா அந்த pancreatic ஹெல்த் நல்லா இருக்கிறப்போ இன்சுலின் சரியா சுரக்கிறதுக்கு உண்டான அந்த சூழ்நிலையை இதை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்புறம் மேல் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம் அண்ட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், 2 விதமான வியாதி. இது வந்துட்டு பொதுவா அந்த நம்ம ஜிஐ ட்ராக்ட், நம்ம உணவு குழாயில வந்துட்டு ஏற்படக்கூடிய சில உபாதைகள், அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து இந்த கேனோடர்மா இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்சர், அதாவது ஹைப்பர் அசிடிட்டி அண்ட் அல்சர்ஸ், ஸ்டமக் அல்சர்ஸ். இப்போ நிறைய பேர் வந்துட்டு தவறான உணவு சாப்பிட்றதுனாலையும், நேரத்தில் சாப்பிட்றதுனாலையும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் உண்டு. ஹைப்பர் அசிடிட்டி ப்ராப்ளம் உண்டு. சில பேருக்கு வந்து டியோடல் அல்சர் இல்லை ஸ்டமக் அல்சர்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு யாரை கேட்டீங்களான்னு, எனக்கு கொஞ்சம் செரிமான கோளாறு இருக்கு, எனக்கு வந்து ஹைப்பர் அசிடிட்டி இருக்கு, அதனால நான் வந்து காரமா சாப்பிட மாட்டேன், மசாலாலாம் சேர்த்துக்க மாட்டேன், ஒரு சில உணவை நான் தவிர்த்துருவேன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி உபாதை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் வந்துட்டு ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அதே மாதிரி கேல் பிளாடர் ஃபங்க்ஷன் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பைல் செக்ரீஷன் இது கலெக்ட் ஆகிற இடம் தான் வந்து கேல் பிளாடர். ஸோ அந்த கேல் பிளாடர் டிசீஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் காமனாக இருக்கு. யூஸ்வலாக அது சரியாக கண்ட்ராக்ட் ஆகாது, அதில் என்ன இன்ஃபெக்ஷன் வந்துடும், இல்லை ஸ்டோன் வந்துடும். ஸோ கேல் பிளாடர் ஹெல்த்தியாக இருந்தால், ஆரோக்கியமாக இருந்தால் நமக்கு அந்த மாதிரி கேல் பிளாடர் ஸ்டோன்லாம் வராது. கேல் பிளாடர் நிறைய பேருக்கு வந்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அந்த இன்ஃபெக்ஷன்னால. ஸோ இப்போ என்னதான் மருத்துவம் அட்வான்ஸ் ஆனாலும், லேப்ரோஸ்கோபிக் முறையில் நம்ம கேல் பிளாடர் எடுக்க முடியும்னாலும், அந்த கேல் பிளாடர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பணியை செய்யுது. அந்த பைல
அதை வந்து சேகரித்து வச்சுக்கிட்டு எப்போ நம்ம அதிகமாக கொழுப்பு சாப்பிட்றோமோ சாப்பாட்டுக்கு பிறகு அந்த பையில வந்துட்டு அது என்ன சொல்ல, அது வந்து பித்த நீர்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து சுரக்க வேண்டிய அது ஃபேட் டைஜஷன் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பைல் ஆசிட்ஸ். ஸோ வர்ஜின் கோகோனட் ஆயிலுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேல் பிளாடர் ஃபங்க்ஷனை செயல்பாடை வந்து அது சரி பண்ணும். இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயிலுக்கு வந்து கிட்னியும் பிளாடர் அதையும் பாதுகாக்கும் சொல்லி இருக்கிறாங்க. கிட்னி ஸ்டோன்ஸ் வராம தடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கும். லிவர் டிசீஸ் அதுக்கும் லிவர் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தாலும் வந்து இந்த வர்ஜின் கோகோனட் ஆயில சாப்பிட்றப்போ இது ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. முக்கியமா சில கேன்சர்ஸ் வராம தடுக்கக்கூடிய அந்த சக்தி இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரஸ்ட் கேன்சர், கொலானிக் கேன்சர். ஏன்னா இன்னைக்கு கொலானிக் கேன்சர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, பிரஸ்ட் கேன்சர், கொலானிக் கேன்சர். ஏன்னா தவறான அந்த உணவு முறையினால இந்த கொலானிக் கேன்சர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து அதிகமா தென்படுது. ஸோ அதுக்கு முக்கியமா என்னன்னாக்க நம்மளுடைய உணவுல வந்து நிறைய நார்ச்சத்து இருக்கணும். அதே மாதிரி அந்த மோஷன் வந்து கரெக்டா போகணும். ஸோ மலம் சரியா கழிக்கணும். அப்போ வந்து அந்த மலம் வந்து ரொம்ப கான்ஸ்டிபேஷன்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இது வெர்ஜின் கோகோனட் ஆயிலுக்கு இருக்கக்கூடிய தன்மை என்னன்னாக்கா அந்த கொலானிக் ஹெல்த், பெருங்குடலுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. அதே சமயத்துல இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் இருக்கக்கூடிய இன்னொரு மருத்துவ குணம் என்னன்னாக்க உங்களுடைய ரத்த நாளங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. அதாவது ரத்த நாளங்கள் அடைப்பு ஏறுறப்போ, அது கொழுப்பு படிகிறப்போ அடைப்பு ஏற்படுது. அதை வந்து நாங்கள் வந்து அத்ரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இட்ஸ் அன் ஏஜிங் ப்ராசஸ். வயசானா அந்த ப்ராசஸ் நடக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு தான் வந்து அந்த அடைப்பு ஏற்படும். ஸோ வெர்ஜின் கோகோனட் ஆயிலுக்கு என்ன ஒரு மருத்துவ குணம் என்னன்னாக்க அந்த ரத்த நாளங்களை பாதுகாத்து அது வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கும். ஹார்ட்டுக்கும் இருதயத்துக்கும் இது உன்னதமான ஒரு மருந்தாக கூட அமையும். முக்கியமா நியூட்ரிஷன், சத்து, இருதயத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த சத்து, ஃபேட்ல இருந்து அந்த ஆயில இருந்து கிடைக்கக்கூடிய சத்து, நான் குறிப்பிட்ட மாதிரி முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அந்த கேப்ரிக் ஆசிட், லாரிக் ஆசிட், இதெல்லாம் வந்துட்டு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதுல வந்து ஒமேகா 369ங்கிற அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து ஹார்ட்டுக்கு நல்லது. பெரியோடன்டல் டிசீஸ் அண்ட் டூத் டீகே, ஈறுகளை பாதுகாக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னோம். இந்த ஈறு பலமா இருந்தால நமக்கு வந்துட்டு பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ பல்லு பலமா இருக்கிறது வந்து ஈரோட பலத்தை வச்சுதான் இருக்கு. ஸோ அந்த ஈறு உபாதைகள் வந்தீங்கன்னாக்கா அந்த ஜிஞ்சிவைட்டிஸ் சொல்லுவோம், அதெல்லாம் வந்துச்சுனாக்கா சீக்கிரம் பல்லு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது முக்கியமா சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த ஈறு உபாதைகள் வந்து அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒன்று இன்ஃபெக்ஷனால, ரெண்டாவது வந்து அந்த ஈருக்கு போற ரத்த நாளங்கள் வந்து பாதிக்கப்படுறதுனால. ஸோ பொதுவாக வந்து அந்த ஆயில் புல்லிங்க பத்தி நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நல்லதா, உண்மையிலேயே அது பெனிஃபிட் இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பா அது பெனிஃபிட் இருக்கு. பட் எந்த ஆயிலை யூஸ் பண்றோம், எந்த எண்ணெய் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அதுக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ண சிறந்தது, இல்லைன்னாக்க ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணா சிறந்தது அப்படின்னு. ஆனால் இந்த கோகோனட் ஆயிலில் உள்ள அற்புதமான விஷயம் என்னன்னாக்க ஆன்டி வைரல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது அந்த குணத்தினால நம்மளுடைய ஈரை பாதுகாக்குது, எந்த விதமான இன்ஃபெக்ஷன் வராம பாதுகாக்குது, அந்த ஈரை பலப்படுத்துது. ஸோ ஆயில் புல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்ய வேண்டியது. காலையிலையும் நைட்டும் அதை பண்ணலாம். எத்தனை பேர் பண்றாங்கன்னு தெரியல. ஸோ ஆயில் புல்லிங் பண்றப்போ அந்த
கோகனட் ஆயில் வந்து மிக சிறந்தது, இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில். ஸோ ஆயில் புல்லிங் தினசரி எல்லாரும் பண்ணலாம். அது முக்கியமான ஒரு கம்ஸ் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு செயல்பாடு. இதுக்கு நிறைய நியூட்ரிஷன் இருக்குன்னு சொன்னோம். அதாவது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எசென்ஷியல் ஃபேட்ஸ். ஸோ அது நிறைய இருக்கிறதுனால நியூட்ரிட்டிவ் வேல்யூ இதுக்கு அதிகம். அதே மாதிரி குவிக் எனர்ஜி. ஒரு டேபிள் ஸ்பூன்ல வந்து 120 கேலரி இருக்குது. அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் கிடைச்சா ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும், ஒரு சக்தி கிடைக்கும். இப்போ பொதுவாக நீங்க பார்த்துருப்பீங்க இந்த அத்லீட்ஸ் எல்லாம் இல்லையானாக்கா அந்த டென்னிஸ் பிளேயர்ஸ் அந்த மாதிரி ஆடுறவங்க வந்துட்டு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. வாழைப்பழம் ஏன் சாப்பிட்றாங்க? இன்ஸ்டன்ட் எனர்ஜி எதுலேருந்து கிடைக்குதுனாக்கா அந்த பொட்டாசியம். பொட்டாசியம் வந்துட்டு இன்ஸ்டன்ட் எனர்ஜி, அதே சமயத்தில் கேலரிஸும் கிடைக்குது, அந்த எரிசக்தியும் கிடைக்குது. ஸோ இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில்ல அந்த ஒரு குவிக் எனர்ஜி கிடைக்கும். அப்போ ஏதாவது ஒரு விளையாட்டோ இல்லை வேற ஏதாவது ஒரு வேலை செய்யறப்போ நமக்கு ஒரு உந்து சக்தி கிடைக்கும். அதான் பூஸ்ட் எனர்ஜி அண்ட் என்டியூரன்ஸ், என்ஹான்சிங் த பிசிக்கல் அண்ட் அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது வந்து குவைட் நேச்சுரல், இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்ல இருந்து, அந்த தேங்காய் எண்ணெயில இருந்து நமக்கு இது கிடைக்குது. எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போட்டோ ஹார்மோன்ஸ் போட்டோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஆர்டிபிஷியலா அந்த எனர்ஜியை உருவாக்குறதுல பெரும்பாலும் அத்லீட்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து உடம்புக்கு கெடுதல். அதுவும் பை லா ஆல்சோ பேண்ட். அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த ஹார்மோன் லெவல் அதிகமாக இருந்தனாக்க அவங்க வந்து டீபார் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. நமக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கறதுக்கு, ஒரு பிசிக்கல் என்டியூரன்ஸ் கொடுக்கறதுக்கு வெர்ஜின் கோகனட் ஆயில்ல இருக்கக்கூடிய அந்த சக்தி, எரிபொருள். இது ஏற்கனவே நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் வந்து டைஜஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப உதவும், செரிமானம் ஆறுது. ஸோ அதனால சிறுகுடல்லையும் பெருங்குடல்லையும் அது வந்து ஆரோக்கியத்தை பாதுகாத்து நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து அந்த சத்தெல்லாம் நம்ம உடம்புக்கு சேர்ற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதையும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அதாவது இன்சுலின் செக்ரீஷன், பேன்க்ரியாஸ் அதை ப்ரொடெக்ட் பண்றதுனால இந்த பேன்க்ரியாஸ் வந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் செக்ரீஷனை உற்பத்தியை அதிகம் பண்ணும். அதே சமயத்துல இந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசத்துக்கும் இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அது வந்து முக்கியமா நம்மளுடைய எலும்போட பலத்துக்கும் பல்லோட பலத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது முக்கியமா வயசான காலத்துல அந்த கால்சியம் குறைவானாலோ இல்லை விட்டமின் D3 கம்மியானாலோ எலும்போட அந்த டென்சிட்டி குறைஞ்சிரும். அதான் ஆஸ்டியோபோரோ. பெண்களுக்கு கொஞ்சம் ரொம்ப காமன் இது போன் டென்சிட்டி. அதுக்கு அந்த போன் டென்சிட்டி டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை இந்த எலும்போட பலத்தை இது பாதுகாக்கும், போன் டென்சிட்டியை பாதுகாக்கும். அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வராம தடுக்கிறதுக்கு உண்டான மருத்துவ குணமும் இருக்கு. இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க வெயிட் ரிடக்ஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்றாங்க. வேண்டாத கொழுப்பெல்லாம் உடம்புல சேர்றப்போ நமக்கு வந்து வெயிட் போடுறது அதிகமா நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருந்து இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, அந்த கேலரிஸ் வந்து ஃபேட்ஸ் எல்லாம் மாறி உடம்புல பல இடங்கள்ல அந்த கொழுப்பு சத்து சேர்றதுனால, ஃபேட் செல்ஸ் சேர்றதுனால நமக்கு ஓவர் வெயிட் வந்துடுது. ஓவர் வெயிட் இல்லை ஒபிசிட்டி. கோகனட் ஆயிலுக்கு, வெர்ஜின் கோகனட்ல இருக்கக்கூடிய தன்மை என்னன்னாக்க இது அன்றாடம் பயன்படுத்தி வந்தா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவும். குறிப்பிட்ட இன்னொன்று எஃபெக்ட் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் வந்து கேனோடர்மா தான் உன்னதமான ஆன்டி ஆக்சிடென்ட், பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஜின்செங்க மாதிரி 5 மடங்கு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து கேனோடர்மா. ஸோ இந்த
வெர்ஜின் கோகனட் ஆயிலுக்கும் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்கு. ஸோ அந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்ம ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அதிகமாக நடக்காம தடுக்கும். அப்போ வந்து உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய இந்த ஃப்ரீ ராடிகல்ஸ், அந்த கெட்ட பொருள் எல்லாம் அதிகமாக உற்பத்தி ஆகாது. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட், வெர்ஜின் கோகனட் ஆயில் பெனிஃபிட். ஸ்கின் ஹெல்த்துக்கு தான் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸே வந்து ஸ்கின் தான், தோல் தான். தோல் இல்லாம நினைச்சு பாருங்களேன், ஒருத்தர் இருந்தாருன்னா, இதை வந்து டாக்டர் பக்தா ரெட்டி சொல்லுவாரு, தோல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஸ்கின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. இது கவரிங் மட்டும் கொடுக்கல, பட் அதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து வேர்வை சுரப்பிகள் இருக்கு, அதே மாதிரி நிறைய மெக்கானிக்கல் பேரியர், ஏன்னா அடிக்கடி பட்டா கூட அந்த ஸ்கின் தான் முதல்ல நம்மளை பாதுகாக்கும். ஸ்கின் உபாதைகளுக்கு முக்கியமாக சொரியாசிஸ், எக்ஸிமா, டெர்மடைட்டிஸ் அந்த மாதிரி அந்த தோல்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை வந்து இதை கட்டுப்படுத்தும். சொரியாசிஸும் இது வந்து பயன்படுற டாபிக்கலா வெளியே அப்ளை பண்ணலாம். ஸோ நார்மலாக அந்த கெமிக்கல் பேலன்ஸ் ஆஃப் த ஸ்கின் அதை வந்து பாதுகாக்கும். இப்போ வயசாக என்ன ஆகும்னாக்க ஸ்கின்னோட அந்த எலாஸ்டிசிட்டி கம்மியாகும், இந்த சப்புல்னஸ் குறையும். அது முக்கியமாக எதனாலனாக்க அந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த செக்ரீஷன் குறையும். ரெண்டாவது அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை, ஈரப்பசை வந்து குறைஞ்சிடும். அப்போ வயதாகிறப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். அதை ஆகாம தடுக்கக்கூடிய சக்தி இந்த கேனோடர்மாக்கு உண்டு. ரிங்கிள்ஸ் அண்ட் சாக்கிங் ஆஃப் த ஸ்கின் அண்ட் ஏஜ் ரிலேட்டட் ஸ்பாட்ஸ், சின்ன சின்ன ஒரு சிவப்பு நிறமாவோ இல்லை வேற கரும்புள்ளியாவோ தோண்டலாம் வயசாகிறப்போ. ஸோ அது வந்து அன்ஹெல்தி ஸ்கின்னால வரக்கூடியது. அப்போ ஸ்கின் ஆரோக்கியம் இல்லைன்னு இருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெய் வெளியே தடவுறப்போ வெர்ஜின் கோகனட் ஆயில் அதை தடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. பொதுவாக தலைக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. இதுனாக்கா நம்ம காலங்காலமாக பல ஆயிரக்கணக்கான வருஷமா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா தேங்காய் எண்ணெயில அவ்வளவு ஒரு நன்மை இருக்குது, முக்கியமாக அந்த மயிர் கால்களுக்கு. ரெண்டாவது அந்த ஸ்கேல்ப், தலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்ல பலவிதமான நன்மைகளை அது செய்யுது. அந்த ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுது, அந்த ஹேர் ஃபாலிக்கில் அந்த மயில் கால்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அந்த காம்ப்ளெக்ஷன்னாக்க அதனுடைய ஆரோக்கியம் வந்து அதிகமாகுது. அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஏன்னா யூவி ரேடியேஷன் வந்து ஹார்ம்ஃபுல். அது வந்து நம்ம சூரிய ஒளியில அந்த யூவி ரேடியேஷன் இருக்கும். ஸோ அதை அதிகமாக சன் எக்ஸ்போஸ் ஆனாக்கா யூவி அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இருக்கிறப்போ அந்த யூவி ரேடியேஷன் சம்டைம்ஸ் ஸ்கின் டோன் வரும் நிறைய பேருக்கு. அதுக்கு அதை தடுக்கக்கூடியது அந்த மெலனின் பிக்மெண்ட், அந்த பிளாக் பிக்மெண்ட். ஸோ யூஸ்வலாக அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அதிகமாக இருக்கிறப்போ ஸ்கின் கேன்சர்ஸ் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை ஸ்கின்ல அதிகமாக தாக்காம குறைக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம் இதுக்கு உண்டு. இது குறிப்பிட்ட மாதிரி ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம். இவங்க முக்கியமாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க HIV பேஷண்ட்ஸ். அந்த வைரல் லோடு குறைக்கிறதுக்கு உண்டான சக்தி இதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து கோவிட் சமயத்தில் நம்ம வைரல் லோடு தான் பற்றி பேசுகிறோம். சில பேருக்கு வந்துட்டு இது வந்து COVID-19 வந்து மைல்டாக போயிருக்கு. ஒன்று உங்க இம்யூனிட்டி நல்லா இருக்கணும், ரெண்டாவது வந்து வைரல் லோடு கம்மியாக இருக்கும். அந்த வைரல் லோடு கம்மியாக இருந்ததுனாக்க எந்த விதமான வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது எளிதாக நம்ம குணப்படுத்திடலாம். இப்போ இதே ஒருத்தர் ப்ரொஃபஸர் கான்ட்ராக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஸ்டடி பண்ணியிருக்காரு. இதில் வெர்ஜின் கோகனட் ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த லாரிக் ஆசிட்ல இருந்து ஒரு விதமான காம்பனன்ட், மோனோலாரின்ங்கிற காம்பனன்ட் வந்து நம்ம லிவர் உற்பத்தி பண்ணுது.
அந்த மானோலாரினுக்கு வந்து அந்த குணம் இருக்குன்னு, அதிகமான அந்த ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டடியில் சொல்லியிருக்காரு. ஸோ லாரிக் ஆசிட் வந்து ஒரு முக்கியமான காம்பனன்ட். அந்த லாரிக் ஆசிட் வந்து 48% நம்ம வர்ஜின் கோகோனட் ஆயிலில் இருக்குன்னு பார்த்தோம். பொதுவாகவே ஜிஐ ட்ராக்ட், ஜீரண மண்டலத்துக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு எண்ணெய். இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மெக்னீஷியம், முக்கியமாக விட்டமின் இ அண்ட் மெக்னீஷியம் ரெண்டுமே வந்துட்டு நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை பாதுகாக்கும். ஸ்கின்ல வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து அதை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கும். உள்ளேயும் இப்போ வெளியே இல்லை, உள்ளேயும் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறப்போ அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். அல்சரையும் அது வந்து கட்டுப்படுத்தும், குணப்படுத்தும்ங்கிறத நம்ம பார்த்தோம். இவ்வளவு மருத்துவ குணம் மிக்க இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில, டிஎக்ஸ்என் வெர்ஜின் கோகோனட் ஆயில எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னாக்க, பொதுவாக அவங்க சஜஸ்ட் பண்ணுறது வந்து 1 to 2 டேபிள் ஸ்பூன்ஸ் பர் டே, அதாவது 15 ml 30 ml அதுவே சாப்பிட்டா போதுமானதாக சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அதுல பாதி கொடுக்கலான்றாங்க. பட் சில ரிசர்ச் ஸ்டடிஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க, நீங்க கூட கொடுக்கலாம், ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் கொடுக்கலாம், அதுவும் நல்லதுதான் அப்படின்றாங்க. இது ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்க, இதுல கேலரிஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால, அந்த ஃபேட் கண்டென்ட்னால இது ரொம்ப குடித்தாலும் நிறைய கேலரிஸ் ஏறிடும். ஸோ 1 to 2 டேபிள் ஸ்பூன் போதுமானதாக இருக்கும். ஹார்ட்டுக்கு நல்லதா அப்படின்னாக்க இது நல்லது. ஏன்னா இதில் வந்து எம்சிடின்னு சொன்னேன் இல்லையா, மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ், அது வந்து அதிகமாக இருக்கு. இப்போ அமெரிக்கன் டாக்டர்ஸ் அசோசியேஷனா சொல்லியிருக்காங்கனாக்க, சேச்சுரேட்டட் ஃபேட், பொதுவாக ஃபேட்டு அது வந்து 15 to 20% எடுத்துக்கலாம், 15 to 20 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். பட் அதில் வந்து 13 கிராம்ஸ் தான் மேக்ஸிமம் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கும். நம்ம வெர்ஜின் கோகோனட் ஆயிலில் நல்ல கொழுப்பு இருக்கு. நல்ல கொழுப்புங்கிறது மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட், அதான் எம்சிடின்னு போட்டிருக்கிறேன். அந்த எம்சிடினால என்ன நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய HDL இன்க்ரீஸ் பண்ணும். HDLங்கிறது ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், நல்ல கொழுப்பு, அதை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ குட் கொலஸ்ட்ரால். ஸோ நல்ல கொழுப்பு அதிகமாக இருந்துச்சுனாக்க இருதய வியாதி வராமல் நம்மளை பாதுகாக்கலாம். இப்போ பொதுவாக நம்ம பார்க்கறது என்னன்னாக்க, கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கும் ரத்தத்தில், அதாவது எல்டிஎல்னு சொல்லுவோம், லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன். HDL அதிகப்படுத்துறதுக்கு பெருசாக மருந்து ஒன்றும் இல்லை. ஸோ HDL அதிகப்படுத்தணும்னாக்க நல்ல, அதாவது எக்ஸசைஸ் வேணும். அதே சமயத்தில் ஒரு சில ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து இல்லை உணவில் சேர்க்கக்கூடிய அந்த பொருள் வந்து இந்த HDL இன்க்ரீஸ் பண்ணலாம். அதில் ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள் என்னன்னாக்க, இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில். அனிமல் பேஸ்டு ப்ராடக்ட்ல வந்து கெட்ட கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. டிரான்ஸ்ஃபேட்ஸும் அதுலேருந்து தயாரிக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபேட்ஸ்னாக்க, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த டால்டா மாதிரி இந்த கன்வெர்ட் பண்ணுவாங்க, ஹைட்ரஜனேட் பண்ணுவாங்க, அது வந்து கெட்டது. இந்த சீஸு, பட்டரு, அதெல்லாம் வந்து ஹைட்ரஜனேட் பண்ணக்கூடாது. நேச்சுரலாக இருந்தான்னாக்க அது நல்லது. நேச்சுரலாக என்ன இருக்குது, வெண்ணெய் வந்து நேச்சுரல், அதை ஒன்றும் ப்ராசஸ் பண்ணுறது இல்லை, நம்ம ஹைட்ரஜனேட் பண்ணுறது இல்லை. ஸோ வெண்ணெய் வந்து நல்லது. HDL கொலஸ்ட்ராலை, LDL கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இதுக்கு இருக்கு. ஸோ இது வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி கோகோனட் ஆயில் இஸ் பெஸ்ட் ஃபார் ஹார்ட்னு சொல்லியிருக்காங்க, than any other oil or fats. ஸோ அதுதான் உண்மை. ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து சாப்பிடக்கூடாது, தேங்காய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலோபதி முறையில் பார்த்தீங்கன்னாக்க சொல்லுவாங்க, எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க, தேங்காய் சாப்பிடலாமா டாக்டர், தேங்காய் எண்ணெய் நல்லதா, சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்க இல்லை, யூஸ் பண்ணாதம்பாங்க. இது வந்து ஒரு தவறான செய்தின்னு நினைக்கிறேன். ஏன்னா தேங்காய் எங்கே விளையும், தேங்காய் வந்து இந்த மாதிரி தட்பவெட்ப நிலையை வந்து அது கரெக்டாக, குளிர் பிரதேசத்தில் தென்னை மரம் வளராது, அதுக்கு உண்டான ஹீட்டு வேணும், வெயில் வேணும்,
அதே சமயத்துல ஈரப்பதம் அதிகமா இருக்கணும், மணப்பாங்கான வீட சாயில் இருக்கணும். அப்பதான் தென்னை மரம் வளரும், இல்லைன்னா வளராது. நம்ம இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில ஸ்டேட்ல தான் வந்து தென்னை மரம் ரொம்ப வளரும், முக்கியமா கேரளா, அது மாதிரி கடலோர பகுதிகளில். ஸோ இது வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க இப்போ மேலை நாடுகள்லாம் தேங்காய் விளையாதனால தேங்காய் எண்ணெய் கெட்டுது, தேங்காய் எண்ணெய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீரி ஒன்றை கொண்டு வந்து, இந்த கொலஸ்ட்ரால் தீரியும் கொண்டு வந்து நம்ம இங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை வந்துட்டு பாரம்பரியமாக பல ஆயிரக்கணக்கான வருஷமா பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களை வந்துட்டு எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தீயை ப்ரப்போஸ் பண்ணி அதை பிரபலப்படுத்தினாங்க. ஏன்னா அவங்க நாட்டு எண்ணெயை பயன்படுத்தணும். இப்போ கான் ஆயில், கெனல் ஆயில், எவ்வளோ ஆயில்ஸ் இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தணும், தேங்காய் வந்து கெட்டுதுன்னு சொல்லிட்டு அதுல கொழுப்பு அதிகமா இருக்கு. ஆமா, கொழுப்பு அதிகமா இருக்கு. எந்த விதமான கொழுப்பு அதிகமா இருக்கு? நல்ல கொழுப்பு அதிகமா இருக்குது. மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமா இருக்குது, ஹார்ட்டுக்கு நல்லது. ஸோ இப்போ நம்ம நிறைய தேங்காய் யூஸ் பண்றோம். ஒரு பதார்த்தத்துக்கும் நம்ம வந்து தேங்காய் துருவி மேல போடுறோம். தேங்காய் பால் எடுத்து அதை வந்து நம்ம உணவு இதுல சேர்க்கிறோம். அது குழம்புலே ஆகட்டும், மோர் குழம்புலே ஆகட்டும், இல்லை இடியாப்பம் தேங்காய் பால், ஆப்பம் தேங்காய் பால் நம்ம நிறைய யூஸ் பண்றோம். அது வந்து இயற்கையானது, அது இருக்கு, நிறைய சத்துக்கள் இருக்கு, நியூட்ரிஷன் இருக்கு, அதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இதையெல்லாம் வந்து ஓரம் கட்டிட்டு இப்போ பிரபல்யமா இருக்கக்கூடிய சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ரிஃபைன்ட் ஆயில்ஸ். இந்த ரிஃபைனிங் பண்ற முறை என்னன்னாக்க அதை ஹீட் அதிகமாக கொடுத்து 450 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணி அதில் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. கோல்டு கம்ப்ரெஷன் மெத்தட்ல வந்து 1 லிட்டர் தான் எடுக்கலாம்னாக்க, இந்த மாடர்ன் டெக்னாலஜி மூலியமா ஆயிலை ஹீட் பண்ணதுனால 6 லிட்டர்ஸ் எடுக்கலாம். அப்போ அதனுடைய சத்து எல்லாம் வந்து குறைஞ்சு போயிடுது. அதுல நிறைய செயற்கை பொருளும் சேர்க்கிறாங்க, ஸ்டெபிலைசர் சேர்க்கிறாங்க, சில கெமிக்கல் சேர்க்கிறாங்க. இதெல்லாம் வந்து எண்ணெயில் உள்ள நல்ல குணத்தை எல்லாம் அது வந்து கெடுத்துருது. நம்ம பாரம்பரியமா இருக்கக்கூடிய எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், 3 தான். இதுதான் நம்ம பயன்படுத்த. அதுவும் செக் எண்ணெய் தான் முன்னாடிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து ரிஃபைன்டு ஆயில்னு சொல்லிட்டு அந்த பேர்ல வந்துட்டு கொஞ்சம் சீப்பா கொடுக்குறாங்க. அதனால வந்து நம்ம என்ன பண்றோம், செக்கெண்ணெய் டெஃபினட்டா கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன்னா எக்ஸ்ட்ராக்ஷன்ல வந்துட்டு இங்க அதிகமா ஆயில் எடுக்க முடியாது. 1 லிட்டரு செக்கெண்ணெய் என்ன விலை விற்குதுன்னு தெரியல. அநேகமா 2 மடங்கு இருக்கும் நம்ம கடையில கிடைக்கக்கூடிய ரிஃபைன்ட் ஆயிலை விட. அதனால நம்ம என்ன பண்ணோம், எது சீப்போ அதை நம்ம வாங்கிக்கிறோம், அதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்றோம். அது தவறான செயல் நினைக்கிறேன். ஸோ செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுங்க. அதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது, நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில்ல இயற்கையாகவே அந்த சத்துக்கள் நிறைய இருக்கு, மருத்துவ குணங்களும் நிறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து கோகோனட் ஆயில் வந்து பெருசா பேசப்படுது. அதுல முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் டோடிகானிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து என்னன்னாக்க தூக்கத்தை சரியாக வரவழைக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் அது இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்து. ஏன்னா மீதி பொருள்ல வேற கொழுப்பு வகைகள், கெட்ட கொழுப்பு இருக்கிறதுனால லைக் அது வந்து நம்ம வந்து இன்ஃபேண்ட் ஸ்லீப், நல்ல தூக்கம் கிடைக்காது. இதுக்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயம் அதுதான். இன்னைக்கு இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயிலுக்கு வந்து நிறைய ஆராய்ச்சி பண்றாங்க. ஏன்னா அது மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு, எஸ்பெஷலி ஏஜ் ரிலேட்டட் டீஜெனரேட்டிவ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அல்சைமர், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், ஏமைட்ரோபிக் லேட்டரல் ஸ்க்ளரோசிஸ், மோட்டார் நியூரான் டிசீஸ், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கடுமையான வியாதிகள், மூளை வியாதிகள். இதுக்கு வந்து மருந்தே கிடையாது. இந்த மாதிரி இதுக்கு வந்து இப்போ மருந்தாக வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்றாங்க. இது பெரிய ரிசர்ச் நடக்குது. அல்சைமர் இன்ஸ்டிடியூட் யூஎஸ்ஏல வந்துட்டு
பெருசா அதை ஆராய்ச்சி பண்றாங்க. நீங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஆட்டிசம், மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் கொடுத்தா இதுல இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் வந்து லிவர்ல அது வந்து மோனோலாரினா அது ஆகுது. மோனோலாரின் வந்து ஒரு கீட்டோன், அது வந்து இட்ஸ் செகண்டரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, மூளைக்கு ஒரு எரிபொருள். இப்போ இதுல எல்லாம் இந்த பிரெயின் டிசார்டர்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, அந்த நரம்பு மூளையில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் அது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போகுது, இறந்து போகுது. அதனாலதான் எங்கெங்க எந்தெந்த பகுதியில அந்த செல் அழிஞ்சு போகுதோ அது அதனுடைய செயல்பாடு குறைஞ்சு இப்ப ஏற்பட்ட வியாதிகள்லாம் வருது. கிரானிக் நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ், டீஜெனரேட்டிவ் டிசீசஸ். அதுக்கு வந்து இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் மிக உன்னதமான ஒரு மருந்தாக அமையும்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இது இட் ப்ரமோட்ஸ் pancreatic ஹெல்த். அதே சமயத்துல அந்த pancreas வந்து இன்சுலின் செக்ரீஷன், இன்சுலின் சுரக்கிறதுக்கும் இது வந்து உதவி பண்ணுது. அதனால சக்கரை வியாதி இருக்கிறவங்க இதை தாராளமா பயன்படுத்தலாம். அவங்க சக்கரை வியாதிக்கு ஒரு சிறந்த ஆயில். அடுத்தது, எந்த எண்ணெயை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய ஒரு டிபேட், கான்ட்ரோவர்சி நிறைய இருக்கு. ஆனா ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஹையஸ்ட் ரேங்கிங் எதுக்கு கொடுக்குறாருனாக்க கோகனட் ஆயில், பெர்ஃபெக்ட் யூஸ் ஹாட் ஆர் கோல்ட், சேச்சுரேட்டட் ஃபேட் 85% கொடுத்துருக்கிறார். ஸோ அப்போ ஃபேட் கண்டென்ட் இதுல அதிகமா இருக்கு, அந்த கொழுப்பு சத்து அது அத்தனையும் நல்ல கொழுப்பு. நான் குறிப்பிட்ட மாதிரி எம்சிடி, மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து அவர் என்ன சொன்னார்னா பாம் ஆயில், அதுவும் நல்லதுதான். அன்பார்ச்சுனேட்லி அதை ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. ப்ராசஸ் பண்ணதால அதில் ஹீட் பண்ணதுனால அதோட இயற்கைத்தன்மை கெட்டு போகுது. அதில் இருக்கிற நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்றாங்க, கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க. அதனால பாம் ஆயில் வந்து அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ப்ராப்ளி நம்ம செக் என்ன மாதிரி அந்த பாம் ஆயிலும் அதுல இருந்து சீட்ஸ்ல இருந்து எடுக்கிறப்போ அதுவும் நல்ல எண்ணெய் தான் சொல்றாங்க சமையலுக்கு. பட்டர் அண்ட் கீ, அது யூஸ்வலா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான் சொல்லுவாங்க, நீங்க அதிகமா வந்து கொழுப்பு சாட்டாதீங்க, நெய் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம வந்துட்டு நெய் தான் யூஸ் பண்ணுவோம். நெய் இல்லாம நம்ம வந்து சாப்பிட மாட்டோம். அதுவும் சில பேர் நெய் அப்படி கொஞ்சம் கையில ஊற்றி குடிப்பாங்க. ஸோ அதுவும் மிகச்சிறந்தது. அதாவது அடுத்தது வந்து அனிமல் ஃபேட். அப்கோர்ஸ் ஓரளவுக்கு வந்து அனிமல் ஃபேட்ல வந்துட்டு சில சத்துக்கள் அதிகமா இருக்கு, முக்கியமா புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. அதுல கொழுப்பு சத்தும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ அதுவும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த கிரீன் கலர்ல பார்ல இண்டிகேட் பண்ண அத்தனையும் மிகச்சிறந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆலிவ் ஆயில வந்து எல்லோல கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது எடுத்துக்கலாம், ஆனா வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண வேண்டாங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு டாக்டர் ஸ்டீவ். ஆனா இப்போ வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னாக்க முதல் இடம் வந்து ஆலிவ் ஆயில் கொடுப்பாங்க. ஸோ ஆலிவ் ஆயில் நல்லது தான். ஆலிவ் ஆயில் வந்து நம்ம சமையலுக்கு வந்து அது சரியா வராது. நம்ம இந்திய உணவு முறைக்கோ இல்லை சவுத் இந்தியன் உணவு முறைக்கோ ஆலிவ் ஆயில் எங்கேயுமே நம்ம ரெசிபியில வராது. ஸோ அதனால ஆலிவ் ஆயிலை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. அதுவும் ஆலிவ் ஆயில் சாப்பிட்டீங்கன்னாக்க அது அவ்வளவு டேஸ்ட் இருக்காது, ஒரு மாதிரி ஒரு கசக்கும் தன்மை இருக்கும். பட் வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்ல ஆலிவ் ஆயிலுக்கு ஒரு முக்கியமான இடம் கொடுக்குறாங்க. கோகனட் ஆயிலுக்கு மேல ஒரு படி கூட கொடுக்குறாங்க. பட் இவர் டாக்டர் ஸ்டீவ் என்ன சொல்லியிருக்காருனாக்க ஆலிவ் ஆயில் நல்லது தான், ஆனா அதை வந்து நீங்க அதிகமா சாப்பிடாதீங்கன்னு சொல்லி. செசாமி ஆயில், பீனட் ஆயில் என்னக்கா அந்த கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் அதுவும் நல்லது தான். ஆனா கொஞ்சம் அளவுல எடுத்துக்காங்க. ஏன்னா ப்ராப்ளி அதுல வந்து கொஞ்சம் கெட்ட கொழுப்புகளும் அடங்கி இருக்குது. அதனால அதிகமாக யூஸ் பண்ணா கெட்ட கொழுப்புகள் வந்து உடம்புல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க.
அதாவது வெஸ்டர்ன் டயட்ல பாக்குறப்போ அவங்க என்ன எண்ணெய் யூஸ் பண்றாங்க, வால்நட் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், கிரேப் சீட் ஆயில், கார்ன் ஆயில், கனோலா ஆயில், இதான் அவங்க பயன்படுத்துறது. அவங்க வந்து இந்த ஆயில் எல்லாம் பொதுவா டீப் ஃப்ரை பண்ண மாட்டாங்க. அவங்களோட டயட் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வேற மாதிரி அதாவது ஹீட்டிங்கே அதிகமா இருக்காது. அப்போ அந்த அந்த முறைக்கு வந்து ப்ராப்ளி இந்த ஆயிலை வந்து பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலா அது வந்து ஒரு இந்த ஆயில் எல்லாம் பயன்படுத்தாதீங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பாரம்பரியமாக நாம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னாக்க கோகனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய். கூடுமான மட்டுக்கும் நீங்க வந்து செக்கு எண்ணெயை பயன்படுத்துங்க. வேற எண்ணெய் இந்த ஆஃப் த ஷெல்ஃப் கிடைக்குத அந்த எண்ணெயெல்லாம் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ குக்கிங் ஆயில்னு பார்க்குறப்போ ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா, தேர் இஸ் நோ ஐடியல் குக்கிங் ஆயில். இதுதான் மிகச்சிறந்த எண்ணெய் சமையலுக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு எண்ணெயிலையும் சில பொருட்கள், நல்ல பொருட்கள் இருக்கு, கெட்ட பொருள் இருக்கும். அப்படி பார்க்குறப்போ இந்த தேங்காய் எண்ணெயில எந்த விதமான கெட்ட பொருளும் இல்லை. எல்லாமே வந்து குட் ஃபேட்ஸ் தான், நல்ல கொழுப்பு சத்து உள்ள எண்ணெய். ஸோ அதுதான் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். அந்த ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 ஃபேட்டி ஆசிட்ஸ் அது வந்து கரெக்டான விகிதத்தில் இருக்கணும், ப்ராப்பர் ரேஷியோவில் இருக்கணும். அப்போதான் வந்து அந்த எண்ணெய் வந்து நல்ல சிறந்த எண்ணெயா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும். அடுத்தது பாயிலிங் பாயிண்ட். இப்போ எண்ணெயை வந்து நல்ல எண்ணெயான்னு பார்க்குறப்போ ஒரு சில ஃபேக்டர்ஸை பார்க்கணும். அதுக்கு வந்து சத்து இருக்கா, எந்த விதமான சத்து இருக்கு, எந்த விதமான கொழுப்பு சத்து வந்து உடலுக்கு நன்மை செய்யுது. அடுத்தது வந்து எந்த டெம்பரேச்சர்ல அது வந்து கொதிநிலையை அடையுது, இந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா எண்ணெயிலிருந்து எண்ணெயை சூடு பண்றப்போ அதுல வந்து புகை வரக்கூடாது. இந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டோம். அதாவது 240 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கொதிநிலை வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆயில்ல. ஸோ அதனால நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து இந்த பாயிலிங் பாயிண்ட் அதிகம், ஆயிலோட ஸ்டெபிலிட்டி அதிகம். ஸ்டெபிலிட்டி அட் ரூம் டெம்பரேச்சர். டிஎக்ஸ்என் வெர்ஜின் கோகனட் ஆயில அவங்க பிரிண்ட் பண்ணி இருக்கிறது 18 months, 1.5 வருஷம். ஸோ அதனால் அது ஈஸியாக கெட்டு போகாது. ஏன்னா அதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணுறது இல்லை, அந்த கோல்டு கம்ப்ரெஷன் மெத்தடில் இருக்கிறாங்க. அதனால வந்து வெரி ஸ்டேபிள் ஆயில். ஸோ வெர்ஜின் கோகனட் ஆயில் இஸ் அ நியர் ஐடியல் குக்கிங் ஆயில். நான் பொதுவாகவே சொல்லுவேன், நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. சில பேருக்கு வந்து இப்போ கேரளாலாம் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் எண்ணெய் தான் பெரும்பாலும் அவங்க வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமாக ஹார்ட் அட்டாக்கோ இல்லை வேற விதமான கொழுப்பு சத்து அதிகமாக இதெல்லாம் வர்றதில்ல, அவங்க தான் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இப்போ நமக்கு அந்த பழக்கம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணலான்னாக்க, நான் எப்பவுமே சொல்வேன், நீங்க பாதி தேங்காய் எண்ணெய் பாதி நல்லெண்ணெய் கலந்துங்க, பாதி நெய் பாதி தேங்காய் எண்ணெய் கலந்துங்க. அதே மாதிரி கடல் எண்ணெயும் கலந்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த தேங்காய் எண்ணெயோட அந்த ருசி வந்து சில பேருக்கு பிடிக்காது, பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா நம்ம வெர்ஜின் கோகனட் ஆயில குடிச்சிங்கனாக்க அற்புதமா இருக்கும். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. நான் டெய்லி வந்து ஒரு 15 ml வெர்ஜின் கோகனட் ஆயில் குடிக்கிறேன். ஏன்னா அது வந்து ஜீரண மண்டலத்துக்கு நல்லது. ரெண்டாவது வந்து அந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் பிரெயினுக்கு நல்லது, பிரெயின் எனர்ஜி. நான் சொன்னேன் இல்லையா, அந்த மானோலாரி, அது வந்து பிரெயினுக்கு நல்லது. அப்போ உங்க பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும், மெமரி நல்லா இருக்கும், எஸ்பெஷலி வயசான காலத்துல. எல்லாரும் பயப்படுறது வந்து அந்த நரம்பு தளர்ச்சி தான் வயசான காலத்துல. யாருக்குமே அந்த அல்சைமர் டிசீஸ் வரக்கூடாது, வர்ஸ்ட் டிசீஸ். நம்ம யாருன்னே மறந்துடுவோம், நம்ம சொந்தக்காரங்க யாருன்னே மறந்துடுவோம். ஸோ அப்போ என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில, டிஎக்ஸ்என் வெர்ஜின் கோகனட் ஆயில ரெகுலரா அன்றாடம் நம்ம
ஒரு டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் கூட வேண்டியதில்லை, 1 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டாலே அது மிக நல்லது, நம்மளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது, நல்ல கொழுப்பு உடலுக்கு கிடைக்கும். முக்கியமானது நான் குறிப்பிட்ட மாதிரி பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு மிக மிக முக்கியம். அதனால நம்ம டிஎக்ஸ்என் வெர்ஜின் கோகோனட் ஆயிலை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா இட்ஸ் அ குட் குக்கிங் மீடியம். ரெண்டாவது இட்ஸ் அ குட் ஃபார் அவர் பாடி, குட் ஃபார் அவர் ஸ்கின், குட் ஃபார் அவர் ஜிஐ ட்ராக்ட். ஸோ எவ்வளவோ நல்ல விஷயங்கள், மருத்துவ குணங்கள் அதில் இருக்கு. ஸோ நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னாக்க, இப்போ எந்த ப்ராடக்ட் நம்ம டிஎக்ஸ்எல் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அது ப்ராடக்ட் பொசிஷனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய கேனோடர்மா பற்றி பேசுகிறோம், நிறைய ஸ்பைருலினா பற்றி பேசுகிறோம், ஆனால் நம்ம வெர்ஜின் கோகோனட் ஆயிலை பற்றி நம்ம அதிகமாக யாரும் பேசுறது இல்லை. ஏன் பேசுறது இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயில் எனக்கு கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ரெண்டாவது என் வீட்டுக்கு டெஃபினட்டாக 2 இல்லை 3 பாட்டில் தேங்காய் எண்ணெய் வேணும். இன்னைக்கு நான் நைட்டு டின்னர் வந்து என் வீட்டில் சப்பாத்தி, அந்த சப்பாத்திக்கு கோகோனட் ஆயில் தான் குக்கிங் ஆயில். நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு குக்கிங் ஆயில். ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம், சீப்பாக எந்த ஆயில் கிடைக்குது, அது ரேஷன் கடையில் எந்த ஆயில் கிடைக்குது அதை வாங்குவோம். ஸோ பாம் ஆயில் நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை, நன்மையான குணங்களை எல்லாம் மாற்றிடுறாங்களே அந்த ப்ராசஸிங்கில். அதாவது ரிஃபைன்டு ஆயில் அப்படிங்கிற ஒரு இதில் பண்ணுறப்போ டபுள் ரிஃபைன்டு, ட்ரிபிள் ரிஃபைன்டு அதெல்லாம் வந்தனாக்கா ரொம்ப அந்த அளவுக்கு ஹீட் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, சமையலுக்கு குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம வெர்ஜின் கோகோனட் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கும் நல்லது. ஸோ ஆயிலை பற்றி பேச போனாக்கா ரொம்ப அது பெரிய சப்ஜெக்ட், அது சிந்திச்சு நீங்கள் செயல்படுங்க. ஸோ டிஎக்ஸ்என் வெர்ஜின் கோகோனட் ஆயிலை ஒரு பெரிய லெவலில் நம்ம ப்ரமோட் பண்ணலாம்.